عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகிற்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த முஅஜிஸா எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த நபிமார்களுடைய காலகட்டத்தில் எது மிக பெரும் சவாலாக இருக்குமோ அந்த சவால்களை எல்லாம் உடைத்து எறியக்கூடியதாகத்தான் அந்த முஅஜிஸா, அந்த அற்புதம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் சவாலை உடைத்து எறிந்ததாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கினான். நபி அவர்களுடைய காலகட்டத்தில் பெரும் சவால் என்ன? அரபு இலக்கணம். நபி அவருடைய காலகட்டத்தில் அவருடைய நாட்டில் அரபு இலக்கணம் தெரிந்தவர்கள் தான் மிக தகுதி மிக்கவர்கள். இம்ரவுல் கைஸ், முத்தனப்பி, நௌஃபல் போன்ற அரபு கவிஞர்கள் எல்லாம் எங்களுக்குத்தான் அரபு இலக்கணம் தெரியும் என்று நெஞ்சை நிமித்து நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை இறக்கினான். அதை பார்த்து மிரண்டு போனார்கள். என்ன ஒரு அரபு இலக்க நயம்! பெரும் பெரும் ஜாம்பவான்கள் எல்லாம் தோற்று போன இடம் இந்த குர்ஆன். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், மா ஹாதா கௌலுல் பஷர், இது மனிதருடைய சொல்லாக இருக்காது, அவருடைய ரப்பினுடைய சொல்லாகத்தான் இருக்கும் என்று பலர்கள் முஸ்லிமானார்கள். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனுக்கு விளக்க உரை எழுத வேண்டும் என்று சொன்னால், தஃப்சீர் எழுத வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தகுதி வேண்டும். அந்த தஃப்சீர்னா என்ன? தஃப்சீர் எத்தனை வகையா இருக்குது, தஃப்சீர் மூலியமா எதை சொல்ல வராங்க என்பதை எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். பல துறைகளிலே அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உஸ்ருன் நுஹாதிரா என்ற கிதாபிலே வெளியிடுகிறார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு 7 விதமான பண்புகளில் பெரும் அறிவாற்றலை தந்திருந்தான். இதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரபு தெரிந்தால் மாத்திரம் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதிவிட முடியாது. அதை விளங்கியிருக்க வேண்டும். குர்ஆனை விளங்கினால் தான் குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுத முடியும். இமாம் இப்னு ஹையான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீர் என்றால் என்ன என்பதற்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். தஃப்சீர் என்பது குர்ஆனை பற்றி உண்டான ஒரு ஆய்வு. குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை எப்படி மொழிய வேண்டும், அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்ன, அந்த வார்த்தைகள் எந்த சட்டத்தை உணர்த்துகிறது என்பதை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு விளக்க உரை தான் இந்த தஃப்சீர். தஃப்சீருடைய நோக்கத்தை சொல்லும் பொழுது சொல்வார்கள், சஆதத்து தாரைனி வ இஜ்தினாபு ஷகாவா, மூதேவித்தனத்தை விட்டு விலகி இரு உலக வெற்றியை பெற்று தரக்கூடிய நோக்கம்தான் இந்த தஃப்சீர் கலையினுடைய நோக்கம். அன்பான ஹிஃப்து பிரியும் மாணவர்களே, நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொள்ளலாம், எங்களுக்கு தான் தஃப்சீர்னா என்னன்னே தெரியாத, எங்களுக்கே இப்போ விளக்குறீங்கன்னு கேட்கலாம். உங்களுடைய இடத்துல இருந்து தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் ஹிஃப்து ஓதும் பொழுது நினைத்துக் கொண்டேன், ஆலிம் என்று சொன்னால் வெறும்ன தர்ஜுமா மாத்திரம் கற்றுக்கொண்டு, அரபி கற்றுக்கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை எல்லாம் நபிகள் மக்களுக்கு பயான் செய்து விட்டால் போதும் நினைத்துக் கொண்டேன். ஆனால் அப்படி அல்ல. ஒரு ஆலிம் என்பவன் இல்மு தஃப்சீர், இல்முல் ஹதீஸ், இல்முல் ஃபிக்ஹ், இல்முல் பலாக் போன்ற பல கலைகளில் அவன் தேர்ச்சி பெற்றிருக்கிறவன், பல கலைகளை அவன் அறிந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு ஆலிமுக்கு இவ்வளவு தகுதி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆலிமிலே மிகச் சிறந்த கலையாகிய இல்மு தஃப்சீரை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு தகுதி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, குர்ஆனினுடைய ஆயத் 2 வகையாக பிரிகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப். இந்த குர்ஆனிலே முஹ்கமான ஆயத்துகள் இருக்கிறது. அந்த முஹ்கமான ஆயத்துனா என்ன, அல்லாஹ் தஆலா எதை சொல்ல வருகிறான் என்ற அந்த கருத்து தெளிவாக தெரிந்துவிடும். ஒவ்வொரு முத்தஷாபிஹாத், இன்னும் முத்தஷாபிஹாத்தான ஆயத்துகள் இருக்கிறது. முத்தஷாபிஹாத்தான ஆயத்துனா என்ன, ஒவ்வொரு சூறாவிலும் ஆரம்பத்தினுடைய எழுத்து இருக்கும் அல்லவா, ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று சொல்வார்கள். அலிஃப் லாம் மீம் யாசீன் போன்ற அந்த ஆயத்துகளுக்கெல்லாம் நாம் அர்த்தம் வைக்க கூடாது. அதற்கு ஷரஹ் எழுதுவார்கள், அல்லாஹு அஅலமு பி முராதிஹி பிதாலிக, இந்த வார்த்தையை கொண்டுள்ள நோக்கத்தை அல்லாஹ்வே மிக அறிந்தவன், அதற்கு நாம் எல்லாம் அர்த்தம் வைக்க கூடாது. இது ஒரு முத்தஷாபிஹாத்துல ஒரு வகை. இன்னொரு முத்தஷாபிஹாத் வகை இருக்கு. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கைகளுடன் அல்லாஹ்வுடைய கரம் இருந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு கரம் இருக்கிறதா என்பதில் நாம் சிந்திக்க கூடாது. இதுவும் முத்தஷாபிஹாத்துல அல்லாஹ் இடத்துல விட்டு விடும். அன்பானவர்களே, இந்த தஃப்சீருடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த தஃப்சீருடைய முதல் சிறப்பு,
முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், அல்லாஹ் தஆலா இந்த தஃப்சீருக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். குர்ஆனை விளக்கும் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம். தும்ம இன்ன அலைனா பயானா, பிறகு இந்த குர்ஆனை விளக்கும் பொறுப்பையும் நாமே ஏற்றுக்கொள்கிறோம். இமாம்கள் எழுதுவார்கள், முஃபஸ்ஸிருல் அவ்வல், குர்ஆனுக்கு முதல் விளக்க உரையாளர் அல்லாஹ் தான். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃபஸ்ஸிர் சானி, இரண்டாவது விளக்க உரையாளர். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர, இந்த குர்ஆனை உமக்கு நாம் இறக்கினோம் லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன், மக்களின்பால் இறக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் அவருக்கு விளக்கி கொடுப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கினோம். ஆக முஃபஸ்ஸிர் சானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாத்திரமல்ல, நபி அவர்கள் விளக்கியதல்ல, குர்ஆனாக வாழ்ந்து காட்டினார்கள். அடுத்தபடியாக சிறப்பு என்று சொன்னால், நபி அவர்களின் துஆவை பெற்றுக்கொண்ட சஹாபாக்களிலே ரஈசுல் முஃபஸ்ஸிரீன் என்று அழைக்கப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் நேரடியாக துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், அவருக்கு அந்த கிதாப் ஞானத்தை, குர்ஆனை பற்றிய விளக்கத்தை கற்றுக்கொடு, அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப் என்று துஆ செய்த ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கு சென்றாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பக்கத்தில் வைத்திருப்பார்களாம். எந்த அளவுக்குனா, பத்ர் சஹாபாக்கள் இருக்கார்கள் அல்லவா, அவர்களுடைய அந்தஸ்தில் வைத்திருப்பார்கள். பத்ர் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், வயதில் எங்களது சிறியோராக இருக்கிறார், எங்கு சென்றாலும் இவரை வைத்திருக்கிறீர்கள், எங்களுடைய அந்தஸ்திலே வைத்திருக்கிறீர்களே ஏன் என்று கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற இந்த சூறாவை ஓதி காட்டி இதனுடைய கருத்து என்ன என்று அந்த சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய உதவி வரப்போகிறது, இஸ்லாத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வரப்போகிறார்கள், இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கமாக ஆக்கப்பட போகிறது என்ற சுபச்செய்தி இதில் இருக்கிறது என்றார்கள். ஆனால் இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள், கண்ணீரை மல்க அழுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கப்பட்டது, எதற்காக வேண்டி சுபச்செய்தியுடைய ஆயத்தில் எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்பட போகிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற ஆழ்ந்த ஒரு கருத்தை எடுத்துரைத்தார்கள். இதனால் தான் எங்கு சென்றாலும் நான் பக்கத்தில் வைத்திருக்கிறேன். இந்த தஃப்சீர் என்பது பல வகையா இருக்கிறது. தஃப்சீர் பில் குர்ஆனி வல் குர்ஆன், தஃப்சீருல் இஷாரி, தஃப்சீரும் பிர் ரஇ, தஃப்சீரும் பில் குர்ஆன் வ அக்வால் ஸஹாஹா போன்ற பல வகையில தஃப்சீர் இருக்கிறது. இத்தனை விளக்கம், இத்தனை தஃப்சீர் இருக்கும் பொழுது குர்ஆனிலே பிழை இருக்கிறது என்று சில முழங்கால மூல உள்ளவங்க வந்து சொல்லுகிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? இன்ன ஹாதானி லசாஹிரானி, இன்ன என்பது நசப செய்ய வேண்டும், இங்கு அலிஃபை கொண்டு ரஃபா செய்திருக்கிறது, அப்ப இது பிழைதானே என்கிறார்கள். உலமாக்கள் அழகாக பதில் உரைத்தார்கள். ஆனால் அவர் மறுத்து விட்டார்கள். என்னவென்றால், அப்பா, குர்ஆன் என்பது ஒரு எழுத்து முறையில் இறக்கப்படவில்லை, 7 எழுத்து முறையில் இறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாஷிம் பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஓதலை கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது இது நமக்கு சொல்லி தந்ததுக்கு மாற்றமானதாக இருக்கிறது என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிறார்கள். நபி அவர்கள் இதுவரை அழைத்து இக்ரா யா உமர், உமரை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார்கள். நபி அவர்கள் ஓதி முடித்த பிறகு சொன்னார்கள், கதாலிக உன்சிலத், குர்ஆன் எவ்வாறு தான் இறக்கப்பட்டது என்றார்கள். பிறகு ஹாஷிம் பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார்கள். அவர்களையும் ஓத சொன்னார்கள், ஓதி முடித்தார்கள். நபி அவர்கள் பிறகும் இதை தான் சொன்னார்கள், கதாலிக உன்சிலத், குர்ஆன் இவ்வாறும் இறக்கப்பட்டது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன உன்சில அலா சபஅத்தி ஹுரூஃபின், நிச்சயமாக இந்த குர்ஆன் என்பது 7 எழுத்து முறையின் கீழ் இறங்கப்பட்டிருக்கிறது. ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின், உங்களுக்கு எது லேசாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள். எதற்காக வேண்டி 7 எழுத்து முறையில் இறங்க வேண்டும் ஏனென்று சொன்னால், எப்படி தமிழ்ல கொங்கு தமிழ், கோனார் தமிழ், மதுரை தமிழ், நெல்லை தமிழ் போன்ற பல தமிழ் ஸ்லாங்குகள் இருக்கிறதோ, அன்றைய காலத்தில் அரபு மொழியில் 7 ஸ்லாங் இருந்தது. அந்த 7 ஸ்லாங்லையும் குர்ஆன் பேசியது. அதில் ஒன்றுதான் இன்ன ஹாதானி சாஹிரானி என்பதாக இருக்கிறது. இதை அவர்கள் மறுத்து விட்டார்கள். மாத்திரமல்ல, நபி அவர்கள் எல்லா ஸ்லாங்களையும் சட்டம் சொன்னார்கள் என்பது அவருடைய அற்புதமாக இருக்கிறது. ஆக தஃப்சீர்னா என்ன என்பதை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல முறையில் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக
என்ற நல்ல துஆக்களோடு உரைக்கு தெரிவிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.